பாக்கியத்தை இன்னொருத்தர் பெறவே முடியாதுன்னு நேற்று சொன்னோம். ஆனா இவர் ஒரு தந்திரம் பண்றான். என்ன அப்படின்னா, இவனை மருமகன் ஆக்கிறான் நம்ம பொண்ணை கொடுத்து. அப்ப மருமகனும் ஒரு மகன் தானே, அப்படி நம்ம அந்த பாக்கியத்தையும் அடையணும் அப்படின்னு நினைச்சுறான் ஜனகர். ஒரு பொண்ணு ஆத்துல இருந்தாலே எல்லாரும் ஜாதகம் அனுப்ப ஆரம்பிச்சுப்பா. இந்த பொண்ணுக்கு ஜாதகமே இன்னும் தயார் பண்ணல, ரெடி பண்ணல, யார்ட்டையும் கொடுக்கவும் இல்லை, போட்டோ கூட எடுக்கல. ஆனா அங்கிருந்து 100 ஜாதகம் வர ஆரம்பிச்சிருக்கான். மாசத்துக்கு 100 ஜாதகம் வருதான். அவர் என்ன பண்ணுவார்? ஒவ்வொருத்தருக்கா நான் பொண்ணு தரதா இல்லை அப்படின்னு பதில் போட்டு முடியுமா அவரால்? அவர் என்ன பண்ணார்? அவ பரம்பரையா ஒரு தனுசு இருக்கான். அது சிவபெருமான் தன் கையால் கையாண்ட தனுசம். அது வேற யாருமே அதை கையாள முடியாதான். தேவர்கள், யட்சர்கள், கிண்ணறர்கள் யாருமே அந்த தனுசை தொடவே முடியாதான். அப்பேற்பட்ட தனுசு இந்த ஜனக வம்சத்துல முதல் ஜனகன் ஒருத்தர் இருப்பா. அந்த ஜனகன்கிறது புனை பேர் அவளுக்கு. அந்த முதல் ஜனகன் கையில சிவபெருமானே கொடுத்த தனுசம் அது.